நான் உங்கள் ரியா பார்லர் லக்ஷ்மி பேசுகிறேன். இன்றைக்கி என்னன்னா நம்மள்ட்ட நிறைய பேர் ப்ரைடல் புக் பண்ணுறீங்கன்னா ஹெச்டி மேக்கப்பில் லென்ஸு ஃபிட் பண்ணுவீங்களா, ஐ லென்ஸு கான்டாக்ட் லென்ஸுன்னு கேட்குறீங்க. லென்ஸ் ஃபிட் பண்ணுவோம். அது உங்களுக்கு எதுவும் கண் உறுத்தாமலோ ஸ்மட்ஜ் ஆகாமலோ இருந்தால், இன்னொன்று லென்ஸை ஃபிட் பண்ண பிறகு ப்ரைடல் உள்ள பசங்க என்ன பண்ணுறீங்க, சமயத்தில் மறந்துட்டு தூங்கலாம் கூடாது. அப்படி தூங்கிட்டோன்னா நம்ம கண்ணில் அந்த லென்ஸ், ஐ லென்ஸ், கான்டாக்ட் லென்ஸ் என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின்னோட மேலே போய் ஒட்டிடும். அது சில சமயம் கண்ணை பாதிப்படைய செய்யும். அப்படின்றதுனால தான் உங்களுக்கு அது ஒத்துக்கிடுச்சுன்னா நம்ம ப்ரைடல் புக் பண்ணுறீங்கன்னா லென்ஸு ஃபிட் பண்ணி வைக்கலாம். இப்போ என்னோடய கண் இந்த பக்கம் நான் லென்ஸ் வச்சுருக்கேன், இந்த பக்கம் லென்ஸ் வைக்கல. டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? இந்த பக்கம் லென்ஸ் வச்சுருக்கேன், இந்த பக்கம் லென்ஸ் வைக்கல. நம்ம எப்பயும் லென்ஸ் வைக்கும்போது இந்தமாரி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சொல்யூஷனுக்குள்ளார தான் நம்மளுக்கு லென்ஸ் இருக்கும். லென்ஸை நேரடியாக நம்ம கையால் எடுத்து நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது. நம்ம கையில் உள்ள கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் இருக்குல்ல, துகள்கள் இருக்குல்ல, அது அந்த வைக்கக்கூடிய லென்ஸ் மூலிமா நம்ம கண்ணை பாதிப்படைய செய்யும். இந்த இடுக்கி மாரி கொடுத்துருப்பாங்க. இந்த டூலால் தான் நம்ம லென்ஸை எடுத்து நம்ம இந்த ஸ்டிக்கால் தான் நம்ம ஃபிட் பண்ணணும். அதனால் நம்ம ப்ரைடல் புக் பண்ணுறீங்கன்னா, ஹெச்டி மேக்கப் கேட்குறீங்க அப்படின்னா, லென்ஸு, ஐப்ரோ ஃபில்லப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்மளுக்கிட்ட சர்வீஸ் உண்டுப்பா. பயப்படாமல் இருந்தீங்க, எனக்கு ஒத்துக்குது அப்படின்னா லென்ஸு ஃபிட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், திரும்பி ப்ரைடல் எல்லாம் நம்ம முடியுது, மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த லென்ஸை நம்ம ஆட்டோமேட்டிக்காக கையால் எடுத்துடணும். லென்ஸை வச்சுக்கிட்டே தூங்கக்கூடாது. இப்போ நான் இந்த பக்கம் லென்ஸ் வச்சுருக்கேன், நல்லா தெரியும் உங்களுக்கு. கான்டாக்ட் லென்ஸு இந்த பக்கம் வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் நான் வைக்கல, இந்த பக்கம் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்படி இந்த இடுக்கியால் எடுத்துட்டு இதில் உள்ள டூலில் நம்ம இப்படி வச்சுக்கிட்டு நம்ம ப்ரைடல் வைக்கிறோன்னா ஐஸை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த லென்ஸால் இந்த கான்டாக்ட் லென்ஸை வச்சுட்டேன். இந்த ஐபால் அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஓரம் வச்சுட்டு நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணும்போது அது லென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிடும். நீங்கள் இப்போ மேக்கப் ஃபவுண்டேஷன் போடுறீங்க, ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம வச்சுக்கிறீங்களான்னு கேட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம். இது பயப்படுற விஷயம்லாம் இல்லை. ஒத்துக்கிடுச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா லென்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதா கான்டாக்ட் லென்ஸ் வச்சுருக்கிறது? நம்மளுக்கு கொஞ்சம் யூனிக்காக ஒரு பியூட்டியாக அதிகமாக டால் மாதிரி தெரியறதுக்காக தான் இந்த லென்ஸ் வச்சு ஃபிட் பண்ணுறது. நம்மளோட ரியா பார்லரில் கான்டாக்ட் லென்ஸ் வைப்பீங்களா, ஹெச்டி மேக்கப் முடிச்சிருக்கீங்களா, நீங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்க. அதனால தான் இந்த லென்ஸு ஃபிட் பண்ணுறத நான் இன்றைக்கி எனக்கே வச்சு காமிச்சேன். நான் ப்ரைடல் வரீங்க அப்படின்னா, ஹெச்டி மேக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ தெரியாதவங்களுக்கு நம்ம போயிட்டு ஹெச்டி மேக்கப் பண்ணுறோன்ட்டு லென்ஸ் வச்சுட்டு அவங்க தூங்கிட்டு அது ஸ்கின்னோட ஒட்டி நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஐஸ் ரொம்ப இந்த உலகத்தையே ரசிக்கக்கூடியது கண்கள் தானே. அந்த கண் கெடுதல் ஆகக்கூடாது அப்படின்றதுனால தான் லென்ஸ் நாங்கள் கேட்டுக்கிட்டு ஃபிட் பண்ணுறேன். உங்களுக்கு புக்கிங் அப்போ நம்மளுக்கிட்ட கான்டாக்ட் லென்ஸ் வேணுக்கா ஹெச்டி மேக்கப்புக்கு, எனக்கு ஃபிட் பண்ணுங்கள், எனக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம செஞ்சு கொடுப்போம். நீங்களும் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை கையால் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டூலால் எடுத்து இந்த ஸ்டிக்கை வச்சு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஐலேருந்து நிறைய ட்ராப்ஸ்லாம் வெளியாகாது, அழுக்கு படாமல் இருக்கும். அப்புறம் அதான் சேஃப்டியாக நம்ம லென்ஸ் இப்போ ப்ரைடல் வைக்கிறோன்னா 1 டேவில் அதை த்ரோ பண்ணுறோம். இப்போ நம்மளாக யூஸ் பண்ணுறோன்னா 1 மந்த் வரைக்கும் இது வச்சிக்கக்கூடிய லென்ஸ் எல்லாம் கூட இருக்குது.
அதே மாதிரி நீங்கள் வந்து பாதுகாப்பாக அதுக்கு சொல்யூஷன் போட்டு தான் வச்சுக்கணும். சொல்யூஷன் போட்டு அது வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுலேயே வாட்டர் மாதிரி இருக்கும், உள்ளார சொல்யூஷன் இருக்கும். இந்த பாக்ஸ்குள்ளார அதில் தான் லென்ஸை வந்து வச்சு கொடுப்பாங்க. இப்போ திரும்பி நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறோங்கிறதையும் நான் காட்டினேன். நம்ம வைக்கும்போது இந்த டூலால் வச்சிடுறோம், ஆனால் திரும்பி ரிமூவ் பண்ணும்போது இந்த டூல் வச்சோம்னா நம்ம கண்ணை வந்து பாதிப்படையும், குத்தும். அதனால் நம்ம அப்படி எடுக்கக்கூடாது, அதை வந்து கையால் தான் எடுக்கணும். இதோ எடுத்துட்டேன். இதோ லென்ஸ் வந்துட்டா உடனே நம்ம என்ன பண்ணணும், அந்த சொல்யூஷன் வச்சுருக்க பாக்ஸ்குள்ளே எடுத்து இப்படி வச்சுக்கணும். இப்போ தெரியுதா உங்களுக்கு இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் வித்தியாசம்? இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள். லென்ஸை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். லென்ஸ் வைக்கிறோம், ஃபிட் பண்ணுறோன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐயில் ஸ்மட்ஜ் ஆகாமல், எனக்கு எதுவும் ஐ ப்ராப்ளம் இல்லை, நான் வந்து ஸ்பெக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, எனக்கு ஐஸ் வந்து ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னா ஹெச்டி மேக்கப் யாராக இருந்தாலும் தாராளமாக அதுக்கு வந்து லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தூங்காமல் கொள்ளாமல் அந்த லென்ஸை வந்து அப்புறம் ஆஃப்டர் மேக்கப் நீங்கள் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணுறீங்கன்னா அந்த லென்ஸை வந்து பாதுகாப்பாக எடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.